ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வேறு ஒரு வீடியோ வந்ததுனால என்னால் வந்து இந்த வீடியோ வந்து டியூ டு டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் மை ஏரியா ஐ குடன்ட் போஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து தெளிவாக குரூப் 2 and 2A கவுன்சிலிங் பற்றி பேசுகிறேன். என்னென்ன போஸ்ட், என்னென்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், எதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், நான் நிறைய கேட்டு தெரிஞ்ச விஷயங்கள் ப்ளஸ் வந்து நான் குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஒரு 2-3 பேர் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு கம்பைல்டாக வந்து நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி வந்து ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேன், இல்லை எப்படி சூஸ் பண்ணணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்களோ அதையுமே தெளிவாக வந்து சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் த திங் இஸ் தட் இன்னொன்று, இது வந்து ஜென்யூனாக என்னோட இதுலேருந்து வந்து நான் சொல்கிற விஷயங்கள். இது ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த போஸ்ட்டை எடுக்கலனா இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்றதையுமே வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தரதுனால நம்ம நிறைய இடத்துல வந்து நம்பிடுறோம். ஸோ நானுமே அப்படி நம்பி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அது வந்து வேறு மாதிரி இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி பாஸ் ஆன் பண்ணாமல், பிகாஸ் எல்லாருமே வந்து மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணுறாங்க, மெரிட்டில் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஸோ லெட்ஸ் நாட் டூ தோஸ் திங்ஸ் அண்ட் கீப் திஸ் கான்டாக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த குரூப்புமே வந்து ரொம்ப ஜென்யூன் அண்ட் ட்ரூவாக வந்து வச்சுப்போம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுது, இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் இப்படி இருக்கும், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க, யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜென்யூனான இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கன்ற ரெக்வஸ்ட்டோட ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐல் டிஸ்கஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ எப்படி வந்து நான் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன்னா, ஒரு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் விஷயத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ தட் இந்த வீடியோ முடியும் போது அந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங், நோட்டிஃபிகேஷன்லேருந்து எப்படி வந்து உங்களுக்கான போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத நான் பேசுகிறேன். தேர்ட் திங், நான் வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன், ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஹெல்ப் பண்ண விஷயம், அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும், இது இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க முடியுமா இந்த போஸ்டிங்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ எல்லா ஒர்க்குமே எப்படி இருக்குன்றத வந்து அதுக்கு அடுத்தா பேசுகிறேன். லாஸ்ட் திங் வந்து கவுன்சிலிங் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பேசுகிறேன். ஸோ தீஸ் ஆர் த 4 things we'll cover in this video in a whole video. ஸோ மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆகல ஒரு 30 minutesக்கு கூட. ஸோ பேர் வித் மீ, பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து திங்ஸ் டு ரிமெம்பர். மொதல் விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் சேலரியா, இல்லை ஃபீல்டா, இல்லை நேட்டிவா, இந்த 3 விஷயத்தில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரூப் 2 வந்து நான் வந்து செலக்ட் ஆகாதனால அதை வச்சு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குரூப் 2A வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் குரூப் 2 இருந்தால் கூட இதே கண்ணோட்டத்தில் குரூப் 2 வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு குரூப் 2A வந்து லெவல் 12 போஸ்ட் இருக்குது, 12 போஸ்ட் இருக்குது, 11 போஸ்ட் இருக்குது, 10 போஸ்ட் இருக்குது, 9 போஸ்ட் இருக்குது. லெவல் 9க்கும் லெவல் 12க்கும் நிறைய சேலரி டிஃப்ரென்ஸ் வந்து வருது. நீங்கள் பே ஸ்கேல் வந்து நான் அது கூட வந்து குரூப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன், பே ஸ்கேலோட ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 15,000 to 20,000 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து சேலரி பர்ஸ்பெக்டிவில் இருந்திருந்தால் நீங்கள் லெவல் 12ஓ லெவல் 11ஓ சூஸ் பண்ணுறது தான் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேலரிக்காக சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து ஒரு சாய்ஸ். அதுக்கடுத்து ஃபீல்டு. சில பேருக்கு இதுக்குள்ளே நமக்கு பிடிச்ச ஃபீல்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் பண்ணணுன்ற ஆம்பிஷன் இருக்கலாம், சில பேருக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆம்பிஷன் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து வந்து அது மாறும். அடுத்து வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத பாருங்கள். மூணாவது விஷயம் வந்து நேட்டிவ். ஏன் வந்து இந்த நேட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா, நாட் பிகாஸ் நான் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, நேட்டிவ்ல இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஃபேமிலி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சில பேர் மேரிட் உமனாக இருப்பாங்க, இல்லை மேரிட் மென்னாக இருப்பாங்க, இல்லை வந்து பேரண்ட்ஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து நேட்டிவில் வந்து உங்களோட பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புவீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எடுத்து எதெல்லாம் வந்து உங்கள் ஊர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பாருங்கள். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் ரெவன்யூ அசிஸ்டன்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நேட்டிவில் உங்கள் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நேட்டிவ் வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்கா அப்படின்றதையும் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி யுவர் சாய்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் மேட்டர். ஸோ இந்த 3 சாய்ஸும் வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களோட போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து சீனியாரிட்டி ஆர் ப்ரொமோஷன்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் கேட்டகரி வந்து நீங்கள் வந்து இந்த சர்வீஸில் தான் இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் ஃபியூச்சரில் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ வந்து குரூப் 2A இருக்கும், இல்லை குரூப் 2 இருக்கும், எனக்கு வந்து குரூப் 1 தான் ஆம்பிஷன், இல்லை UPSC தான் ஆம்பிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து எடுத்திருக்க துறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு துறை எடுத்துகிட்டு போகிறேன், நான் வந்து வேறு இதில் ஷிஃப்ட் ஆகிடுவேன்ற ஐடியா இருக்கும்.
சில பேருக்கு இதே துறையில் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த போஸ்ட் எடுத்தால் சீக்கிரமாக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமோ, சீனியாரிட்டி வைஸ் சீக்கிரமாக வருதோ அந்த மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கோல். இந்த லாங் டேர்ம் கோலில் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றா இருந்தாலும், செகண்ட் திங் உங்களோட ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து வேறு எந்த எக்ஸாமுமே ப்ரிப்பேர் பண்ணனா கூட நமக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஆஃப்டர் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து இதிலேருந்து வேறு எக்ஸாம் போகணுன்ற ஐடியா இருக்காது. தட் இஸ் நாட் ராங். இதுலேயே செட்டில் ஆகலான்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மில் நீங்கள் என்ன பர்சனாக உங்களை யோசிக்கிறீங்க அப்படின்றத வச்சு கூட யூ கேன் சூஸ் யுவர். ஸோ இந்த 3 விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். நான் வந்து இங்கே இருந்துட்டு இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றது மட்டும் வந்து நான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ யுவர் ப்ரிஃபரன்ஸ், சீனியாரிட்டி ஆர் ப்ரமோஷன், உங்களோட லாங் டேர்ம் கோல், இது 3த்தையும் வச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்துருங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு இருக்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸில் சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லெவல் ஆஃப் பே என்னன்றதும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 3த்தையும் வச்சு இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்காக வந்து பார்க்கணும். ஸோ எப்படி நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறது அப்படின்னு வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்தோடனே அவங்களே உங்களுக்கு வந்து ஜென்ரலில் இவ்வளோ சீட் இருக்குது, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் படி மற்றதுக்கெலாம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் படி வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபடி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பர்டிகுலர் கேட்டகரியில் விழுகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்றது எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அட் லோக்கல் ஆடிட் ஃபண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு போய் ஜென்ரல் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் விமனில் எவ்வளோ இருக்குது, இப்போ என்னோட கேட்டகரி பிசி அப்படின்னா பிசி ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது, பிசி விமனில் எவ்வளோ இருக்குது. ஸோ இது மட்டும்தான் என்னோடய சீட்ஸ் இல்லையா. ஸோ மொத்தம் 200 சீட்ஸ் இருந்தாலுமே எனக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத நான் வந்து அந்த இடத்துல எழுதணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸான போஸ்டிங் எடுத்து மொத்தம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதுன்னு டிசைட் பண்ணும். நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க்கில் வந்து நல்ல ரேங்க் வந்துருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸும் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கக்கூடாது, ஒரு 5 போஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறீங்களோ அதோட கோடையும் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் வந்து நான் இந்த போஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்டாக கோடு வச்சு தான் இது பண்ணுவாங்க. கோடுமே வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. 1069 ஒரு 4 நம்பரில் வந்து கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கோடு, என்ன போஸ்டிங்கு, என்ன லெவல் ஆஃப் பே, உங்களோட கேட்டகிரி ப்ளஸ் ஜென்ரலில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம் இல்லை வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச், இவங்களுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் பிசியில் வந்து சீட்டே கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். நான் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கு வந்து சீட்டே கிடையாது. அதுக்கு லெவல் 11 பே. ஆனால் உங்கள் கேட்டகரியில் சீட் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட வேக்கன்சி, உங்களோட கம்யூனல் ரேங்க் பொறுத்து எந்த டாப் 5 பொசிஷன்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த 5 பொசிஷன்ஸ் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ என்னோட கம்யூனல் ரேங்க் வந்து 224 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போது ஒரு போஸ்டிங் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், அதில் வந்து 150 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆப்சென்ட் ஆகுறாங்க, நிறைய பேர் எடுக்கல, நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க, சில பேர் அதை சூஸ் பண்ணல. எனக்கு அது கிடைச்சது வெல் அண்ட் குட். பட் எனக்கே தெரியுது 220 தான் என்னோட ரேங்க்கு, 150 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின் போது இன்கேஸ் எனக்கு இது கிடைக்கலனா இன்னொரு பேக்கப் போகிறேன். அந்த பேக்கப்லேயும் 100 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 இல்லை 50 போஸ்டிங் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து 200. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜுக்கு போகிற எல்லாருமே கரெக்டாக அந்த போஸ்டிங் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த போஸ்டிங்கும் கிடைக்காது. ஒரு நல்ல வைஸ் ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5 போஸ்டிங்ஸாவது நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறதா வந்து உங்களுக்கு ஐடியல் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்து இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நேச்சர் ஆஃப் ஒர்க் குரூப் 2A அப்படின்னாலே வந்து எப்படி உங்களோட குரூப் 2ஓ குரூப் 2Aக்கோ ஜென்ரல் நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு உங்களோட டைமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து 5:45 வரைக்கும் இருக்கும். ஜென்ரலாக இதுதான் உங்களோட டைமிங். பட் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது இல்லை ஒர்க் இருக்குது அப்படின்னா
இதை விட எக்ஸீட் ஆகலாம். பாயிண்ட் நோட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக்ரட்டேரியேட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பட்ஜெட் மந்த்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி February, January, March இந்த மாதிரி டைமில் வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் கண்டிப்பாக அந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 545 தாண்டியும் வந்து போகலாம். பட் ஜென்ரல் ஒர்க் வந்து 10 to 545 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே லீவாக இதான்னு கேட்குறீங்க. மோஸ்ட்டு சாட்டர்டே சண்டேஸ் வந்து லீவ் தான். ஆனால் இன்கேஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஒர்க்ஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குது அப்படின்னா உங்களை வர சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸில் நிறையவே நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன். லோக்கல் ஆடிட் ஃபண்ட்லையுமே இப்போ வந்து ஆன்லைனில் மாற்றினதுக்கப்புறமா சாட்டர்டேஸ் நிறைய இடத்துல வந்து வேலை வைக்கிறாங்க, ஏன்னா பெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கா, படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா, இல்லை ஃப்ரீயாக இருக்கா, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா, நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, ரொம்ப ப்ரெஷர் இருக்கா, இதெல்லாம் வந்து யாரை பொறுத்து அமையும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய சீனியர் யாரோ, உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் யாரோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ இஃப் யுவர் ஹையர் அஃபீஷியல் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் வந்து அவர் நிறைய ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட ஹையர் அஃபீஷியல் பிளேஸ் அ கிரேட்டர் ரோல், அந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவல் ஜாப்ஸ் வந்து நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இதான் வந்து ஜென்ரல் திங். இப்போது நான் வந்து மோஸ்ட்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஆடிட் ஃபண்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். ஸோ இது ரெண்டு தான் வந்து அதிகமாக என்கிட்ட வந்து குவரிஸும் சரி, கொஸ்டின்ஸும் சரி, நான் அதிகமாக கேட்ட விஷயமும் சரி. ஏன்னா இது வந்து level 12 ஜாப் அப்படின்றதுனால, ப்ளஸ் ஆடிட் இன்ஸ்பெக்டர் HRNC. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நான் அட்வான்டேஜும் சொல்லிடுறேன், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களோட சாய்ஸ், நீங்கள் எதை எடுக்கணுமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னோடனே பெருசாக எந்த ஒர்க்குமே இருக்காது, டெஸ்க் ஜாப் தான், நீங்கள் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். சிலருக்குலாம் வந்து ரொம்ப பவர் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவே உங்களுக்கு கீழே தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் that's not the reality. சில இடத்துல வந்து அது வந்து ட்ரூ. இப்போ நான் பேசின ஒரு 2-3 பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னா, சில பேர் வந்து சென்னையில் பேஸ் பண்ணியிருந்தாங்க, சில பேர் கோயம்புத்தூரில் பேஸ் பண்ணியிருந்தாங்க, சில பேர் மதுரையில் பேஸ் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரோட ஒர்க் வந்து வெரி மினிமல், ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடையாது. அது நான் முன்னாடி சொன்ன அந்த 5லேருந்து 9:45 வரைக்கும் தான், சாட்டர்டே சண்டே ஃபுல் லீவ். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஹாஃப் அ டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் 7:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. சாட்டர்டே வந்து கம்பல்சரி எல்லா சாட்டர்டேயுமே அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எந்த லொக்கேஷனில் வந்து உங்களை போடுறாங்க அப்படின்றதுல வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து டிபெண்ட் ஆகும். செகண்ட் திங், உங்களோட ஹையர் அஃபீஷியல் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து இது டிபெண்ட் ஆகும். ஸோ சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்னா ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மித். ஸோ அது வந்து எந்த இடத்துல உங்களை எங்கே போஸ்டிங் போடுறாங்க அப்படின்றதுலாம். ஸோ இன்னொன்று, பவர்ஃபுல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது வந்து கிடையாது. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டெஸ்க் ஜாப் தான் இருக்கும், அசிஸ்டன்ட் ஜாப் தான் இருக்கும். பட் எங்கே வந்து உங்களுக்கு பவர் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மெம்பர்ஸ் தான் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரன் பண்ணுவாங்க. நம்மளோட ஒர்க் வந்து சரியாக போதா இல்லையா அப்படின்றது பார்க்குறது, அதை டெஸ்க் ஒர்க் பார்க்குறது தான் இருக்கும். பட் இன்கேஸ் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் இது வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ எலெக்ஷன் வரும்போது அந்த மிட் டேர்மில் வந்து யாருமே வந்து ப்ரிசைட் ஆக மாட்டாங்களா, அப்போ நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் இருக்காங்க, கவர்னரோ பிரசிடென்ட்டோ இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி கேப் ஃபில்லிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். பட் செட் அண்ட் டன் அதுக்கப்புறமா அகெயின் யூ வில் பி ஷிஃப்ட் டு திஸ் பர்டிகுலர் ஆஃபீஸ் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் பற்றினது. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டு டேக், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், அது உங்களோட பர்டிகுலர் ஃபீல்டாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரொமோஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வருது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன் கம்பேர்ட் டு அதர் ஃபீல்ட்ஸ். ஏன்னா அதர் ஃபீல்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு ப்ரீவியஸ் இயரும் சரி, லம்ப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2Aல வந்து நடந்தது. ஸோ சீனியாரிட்டி வைஸ்லாம் அவங்களுக்குலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்குலாம் போய் நமக்கு கிடைக்கணும்னா எல்லா போஸ்ட்லையுமே என்ன சொல்கிறாங்கன்னா 10 to 15 இயர்ஸ் சீனியாரிட்டிக்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்பேர்ட் டு தட் ஒரு 5 to 6 இயர்ஸ்லேயே கிடைக்கிறதுனால இதுக்குமே ப்ரொமோஷனுக்கு டைம் தான் ஆகுது. பட் கம்பேர்ட் டு தட் இது வந்து பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் சம்திங். பட் எனக்கு தெரிஞ்சு வந்த சோர்ஸஸ்லேருந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் ஜென்யூனாக நான் ஃபீல் பண்ணது தான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அந்த சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 months வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அந்த கோஆப்ரேட்டிவில் வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி இருந்தால் தான் வந்து ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 3 months வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னு தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கடுத்து லோக்கல் ஆடிட் ஃபண்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான துறை, ரொம்ப கம்ஃபர்டபுளான துறை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு துறை. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மோட்லேருந்து ஆன்லைன் மோடுக்கு ஆடிட்டிங் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப புதுசு, நமக்குமே வந்து ரொம்ப புதுசு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இருந்த கேண்டிடேட்ஸ் லோக்கல் ஆடிட் ஃபண்டில் வந்து ஒர்க் பண்ணவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ப்ரெஷரைசிங்காக இருக்குது இந்த ஒர்க். ஆன்லைனில் மாற்றினதுனால மேபி நீங்கள் உள்ளே வரும்போதே ஆன்லைன் கற்றுக்கிட்டு வரதுனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த லோக்கல் ஆடிட் ஃபண்டில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டண்டன்ஸே இதுக்கு வந்து கிடையாது. இப்போ சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் போய் அட்டண்டன்ஸ் வந்து டெய்லி வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, இது வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் அன் ஐடி கம்பெனி தான் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ டார்கெட் ப்ரெஷர் வந்து இங்கே இருக்கும், ஆனால் அட்டண்டன்ஸில் உங்களுக்கு லிபர்ட்டி உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே உங்களோட இதுதான், நீங்கள் எந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த லோக்கல் ஆடிட் ஃபண்ட் வந்து அமையும். பட் ஆன்லைனில் மாற்றிருக்கிறதுனால இதுவுமே கொஞ்சம் ப்ரெஷரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேள்விப்பட்டேன். இதே நீங்கள் லோக்கல் ஆடிட் ஃபண்ட் மேபி சென்னையில் இருக்க சைதாப்பேட் ஆஃபீஸில் எடுத்திங்கன்னா மேபி உங்களுக்கு டெஸ்க் ஜாப்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து லோக்கல் ஆடிட் ஃபண்டில் ஃபீல்டு ஒர்க்குமே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னையிலே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணி அங்கேயும் ஆடிட் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய் ஆடிட் பண்ணி தந்து தான் ஆகணும். ஸோ ஃபீல்டு ஒர்க்ஸும் இதில் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லோக்கல் ஆடிட் ஃபண்ட். இப்போ வந்து எக்ஸப்ட் ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மெத்தட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஆடிட்டிங் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும், டார்கெட் பேஸ்டாக தான் இருக்கும் லோக்கல் ஆடிட் ஃபண்டில். இதோட ப்ரமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 to 15 இயர்ஸ் கிட்ட வந்து எடுக்கும். இதை வந்து நான் ஏன் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் லைக்கிங் டு ஸ்டே இன் தட், எனக்கு கொடுத்த சஜஷன் இந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இதுதான் வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக மாற்றணும் இருக்கீங்க அப்படின்னா லோக்கல் ஆடிட் ஃபண்ட் எடுக்கிறது இட் இஸ் நாட் அ வைஸ் சாய்ஸ். ஆனால் இன்கேஸ் நீங்கள் இதில் வந்து நான் எங்கேயாவது ப்ரொமோஷன் ஆகி போகிறத தாண்டி எக்ஸாம் கொடுக்குறேன், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். ஏன்னா இதில் ப்ரொமோஷன்ஸே கண்டிப்பாக ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின் போது நீங்கள் அதே லெவல் ஆஃப் பேல தான் வந்து ரிமைன் ஆவீங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ், நீங்கள் வந்து எதை முடிவு பண்ணுறீங்க அப்படின்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டுமே இல்லாமல் இதில் தான் நீங்கள் சஸ்டெயின் ஆகுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஃபீல்டு வில் பி ஆர் ரெவன்யூ அசிஸ்டன்ட். உங்களுக்கே தெரியும் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ்னால் வந்து வெளியே தெரியாது, ஆனால் நம்ம எல்லாருமே தாசில்தார் ஆஃபீஸ் போயிருப்போம், அங்கே வந்து பார்த்துருந்துருப்போம். ரெவன்யூ அசிஸ்டண்ட்க்கு கம்பேர்ட் டு திஸ் மோர் பீப்புள் கான்டாக்ட் இருக்கும், மோர் பவர் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களோட பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட சீனியாரிட்டியுமே வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் மோர் தென் 3 இயர்ஸ் கூட போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நேட்டிவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸ் வந்து சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரை விட வேகமாக ரெவன்யூ அசிஸ்டண்ட்டில் வந்து நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து எந்த ஃபீல்டுக்கும் போக ஆசைப்படல, எனக்கு இந்த ஃபீல்டே வந்து போதும், இதிலிருந்தே நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா நீங்கள் ரெவன்யூ சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் அட் ஹெச்ஆர்என்சி. ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே வந்து டைரக்ட் ரிலேஷன் வித் பீப்புள் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பீப்புள் கூட வந்து சம்மந்தப்படாத நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள் கூட நீங்கள் டைரெக்டாக வந்து கான்டாக்டில் வரும்போது நிறையா லூப் ஹோல்ஸ் இருக்க ஒரு ஏரியா, அது நிறைய கரப்ஷன்ஸ் உருவாகிற ஏரியா. அது அங்கே வந்து கரப்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த லூப் ஹோல் வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் அ பர்சன் லைக் தட், அங்கே போய் சஸ்டெயின் ஆகுறது கஷ்டமாக இருக்கும். இஃப் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால், ஸோ யூ கேன் ஜஸ்ட் அதை யோசிச்சு வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஐம் நாட் டெல்லிங் இது இந்த ஃபீல்டு வந்து கரப்டாக இருக்குது, இந்த ஃபீல்டு கரப்டாக இல்லை, நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஐம் நாட் மேக்கிங் அ பிளண்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் தட். ஆனால் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் எங்கே உருவாகும் அப்படின்னா பீப்புளுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்க ஃபீல்ட்ஸில். ஸோ அதுவுமே உங்களோட ஒரு ஏரியாவை வந்து நீங்கள் வந்து யோசிச்சுருந்துருக்கணும். நிறைய பேர் வந்து இதுக்காகவே வந்து நிறைய விஷயம் சூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் சடன் தான் இந்த ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் என்ன போஸ்ட் எடுத்தாலும் மற்ற எல்லா அசிஸ்டண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக உங்களுக்கு டெஸ்க் ஒர்க் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஓகே, நான் ப்ரெஷராக இருக்காது அப்படின்லாம் தயவு செய்து எந்த டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடத்த பொறுத்து தான் வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷரைசிங்காக இல்லையா அப்படின்னு தெரியும். செகண்ட் திங், உங்களோட ஹையர் ஒஃபிஷியல் யாராக இருக்கா அப்படின்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹையர் ஒஃபிஷியல் ரொம்ப லிபர்ட்டியாக இருக்காங்க, நான் எங்கள் ஊரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஆப்வியஸாக 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்க தான் போகுது, வேறு ஊருக்கு போக தான் போகிறாங்க. நீங்கள் வரும்போது ஒரு 1 இயர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப லிபர்ட்டியாக இருக்குன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களோட ஆஃபீஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த 3 பாயிண்ட் வந்து யோசிச்சுக்கோங்க. சேலரியா, ஃபீல்டா, நேட்டிவா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, லாங் டேர்மாக உங்களோட கோல் என்ன, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒரு போஸ்டிங் சூஸ் பண்ணுமே தவிர பிளண்ட்டாக வந்து இதுக்கு நான் போனால் இந்த ஜாப் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த ஜாப்புமே கிடையாது. குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 2A இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி நான் திங்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து எந்த போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல. அண்ட் லாஸ்ட் திங் டு சே இஸ் வாட் ஆல் யூ ஷுட் கேரி ஃபார் யுவர் கவுன்சிலிங், எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய வீடியோஸையும் நான் பார்த்ததில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட மெமோ வந்து ஃபஸ்ட் திங் வந்து கேரி பண்ணியிருந்துருக்கணும், அண்ட் டைமுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிருந்துருக்கணும், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. இன்கேஸ் இஃப் யூஆர் நாட், அங்கே வந்து கேன்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு அடுத்து வந்து உங்களோட சர்டிஃபிகேட். ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது கூடவே வந்து ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸும், ஒரு 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஓடிஆரில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நேமில் வந்து மிஸ்டேக் இருக்குது, இல்லை வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் அது வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. ஒரு வீக் இல்லை 2 வீக்ஸில் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ மேக் ஷுர் யூ ஹேவ் தட். அண்ட் நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இன் கேஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா த கண்டிஷன் இஸ் தட் நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மேக்ஸிமம் வந்து அது மென்ஷன் ஆயிருந்திருக்கும். இன்கேஸ் அப்படி மென்ஷன் ஆகலை அப்படின்னா புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆர் மஸ்ட். அண்ட் இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லக்கிலி இந்த மெமோ ஹஸ் நாட் கம். இன்கேஸ் வந்து அப்படி இருந்திருந்தா ஓகே, நான் என்னோட டேட்டும் ஷேர் பண்ணிவிட்டு இஸ் தேர் எனிபடி கம்மிங் கேட்கலான்னு நினச்சேன். பட் இட் ஹஸ் நாட் கம். பட் ஆல் த வெரி பெஸ்ட் கவுன்சிலிங் போகிற எல்லாத்துக்குமே. ஸோ நிறைய பேர் வந்து பார்டரில் இருப்பீங்க, கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வச்சுருந்துருப்பீங்க. பட் த ட்விஸ்ட் ஹியர் இஸ் குரூப் 2 சூஸ் பண்ணுவாங்க, குரூப் 2A வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் குரூப் 2A கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பார்டரில் இருக்கீங்கனாலுமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடு வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஆப்சன்டீஸ் கூட வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா குரூப் 1 போனவங்க அந்த மாதிரிலாம் எழுதிப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பி வித் அ பாசிட்டிவ் மைண்ட். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு கிடைக்கலனாலும் இன்னொரு சஜஷன் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு கிடைக்கல அப்படின்னா கடைசியில் வந்து இந்த போஸ்டிங் தானே கிடச்சிருச்சு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடாதீங்க. எல்லா ஃபீல்டுமே பீட் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹைவேஸ் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு ஹைவேஸ் கிடச்சதுன்னா என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. பட் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸ்லேயே வச்சுருக்க மாட்டோம். இன்கேஸ் நமக்கு அது கிடச்சது அப்படின்னா அந்த ஒப்பீனியன் மட்டும் வச்சுக்காதீங்க மைண்டில், எனக்கு பிடிக்காது கிடச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். பிடிக்கவே பிடிக்கும். அந்த ஃபீல்டு நல்லா இருந்திருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுத்தரும், ஆனால் நம்மளால் அதை கற்றுக்க முடியாது. ஸோ டோன்ட் ஹேவ் தட் ரிஜிட் மைண்ட் செட். என்ன கிடைச்சாலும் ஃபைன். உங்களுக்கு பிடிச்சது கிடச்சிருந்தா இட் இஸ் குட். உங்களுக்கு பிடிக்காதது கிடச்சிருந்தா நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு புது என்வரான்மெண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. வெரி பிக் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஹோப் ஸோ யாருக்காவது தெரிஞ்சால், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தீங்க இல்லை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தாராளமாக we can have a meet at the counseling center. So I'll meet you on that day. Bye from Vinita.